செப்டிக் டேங்கிலிருந்து வீசிய அதிக துர்நாற்றம். இரும்பு பெட்டிக்குள் அழுகிய நிலையில் இருந்த இளம்பெண் சடலம். உயிரிழந்த இளம்பெண்ணின் கையில் 26 மே 1992 என குத்தப்பட்டிருந்த டாட்டூ. இளம்பெண்ணை கொலை செய்து இரும்பு பெட்டியில் அடைத்து செப்டிக் டேங்கில் வீசியது யார்? இளம்பெண் எதற்காக கொலை செய்யப்பட்டார்? காதல் விவகாரமா? பின்னணி என்ன? ஒரு செப்டிக் டேங்க்ல இருந்து வழக்கத்துக்கு அதிகமா பயங்கர துர்நாற்றம் வீசி இருக்கு. நிம்மதியா சுவாசிக்க கூட முடியாம இருந்த மக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவல் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க வந்த போலீசார் செப்டிக் டேங்க சோதனை பண்ணி இருக்காங்க. அப்போ அதுக்குள்ள ஒரு இரும்பு பெட்டி கிடந்திருக்கு. அந்த பெட்டியை திறந்து பார்த்தப்பதான் பெரிய அதிர்ச்சியே காத்திருந்துச்சு. இரும்பு பெட்டிக்குள்ள அழுகிய நிலையில ஒரு இளம் பெண்ணோட சடலம் இருந்திருக்கு. உயிரிழந்த பொண்ணு யாரு, எந்த ஊருன்னு எதுவுமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உடல் சிதைஞ்சு போய் இருந்திருக்கு. அப்பதான் அந்த பொண்ணோட கையில 26 மே 1992 குத்தப்பட்டிருந்த டாட்டூவை கவனிச்சிருக்காங்க போலீசார். அடுத்து அக்கம் பக்கத்துல இருந்த மக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்போ செப்டிக் டேங்க் பக்கத்துல இருந்த ஒரு இளைஞரோட வீட்டை காட்டி அந்த வீட்டுல தான் ஒரு இளம்பெண் கடந்த 3 மாசமா இருந்ததாவும் அவங்க கையில தான் இந்த டேட்டூவை பார்த்ததாவும் சொன்ன மக்கள் கடந்த சில நாட்களா அந்த பொண்ண ஆளையே காணோம்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருந்த இளைஞர் அவரோட மனைவி பெற்றோர்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்போ போலீசார் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே வேற வேற பதில் சொல்லி இருக்காங்க. அந்த பொண்ணு என் அக்கா பொண்ணு சார், விடுமுறையில ஊருக்கு வந்திருந்தா போய்ட்டான்னு இளைஞரோட அப்பா அம்மா 2 பேரும் பதில் சொன்னப்ப அந்த பொண்ணு என்னோட ஃப்ரெண்டு, என்ன பார்க்க வந்தாங்க போயிட்டாங்கன்னு சொல்லி இருக்காரு இளைஞர். அதே மாதிரி இளைஞரோட மனைவியும் அந்த பொண்ணு என்னோட ஃப்ரெண்டு சார், என்ன பார்க்க வந்தாங்கன்னு சொல்லி இருக்காங்க. இப்படி எல்லாருமே மாத்தி மாத்தி ஆளுக்கு ஒரு பதில் சொன்னதுனால அவங்கள நகர விடாம துருவி துருவி விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்பதான் ஒரு குடும்பமே சேர்ந்து செஞ்ச கொடூர சம்பவமே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. மகாராஷ்டிர மாநிலம் கோண்டியா பகுதியைச் சேர்ந்தவர் தான் 33 வயசான இளம்பெண் அஷ்ரபி. ஏற்கனவே 3 கல்யாணம் பண்ணி அந்த 3 பேரையுமே பிரிஞ்ச இவங்க தன்னோட பெற்றோர்கள் கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு மத்தியில கடந்த 1 வருஷத்துக்கு முன்னால போபாலை சேர்ந்த சமீர்ங்கிற இளைஞர் கூட இன்ஸ்டாவில் அஷ்ரபிக்கு நட்பு ஏற்பட்டு இருக்கு. அந்த நட்பு நாளடைவுல ரொம்ப நெருக்கமாக தான் வாழ்க்கையில நடந்த கல்யாணம் விவாகரத்துன்னு எல்லாத்தையுமே சொல்லி புலம்பி இருக்காங்க இளம்பெண். அந்த புலம்பலை கேட்டு ஆறுதல் சொன்ன சமீர் தனக்கு இன்னும் திருமணம் ஆகல, நானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. அதனால சமீரை உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்காங்க அஷ்ரபி. அடிக்கடி காதலிய பார்க்க வந்த சமீர் வெளியிடங்களுக்கு அழைச்சிட்டு போய் தனிமையிலையும் இருந்திருக்காரு. இப்படியே சில மாசங்கள் போய் இருக்கு. இதுக்கு மத்தியில எத்தனை நாள் தான் தனியா வாழறது, நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்காங்க இளம்பெண். தனக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாத்தையும் முடிச்சிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்ன சமீர் பல நாளா அந்த கதையையே சொல்லி சமாளிச்சிருக்காரு. ஒரு கட்டத்துல காதலனுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம்னு நினைச்சு வீட்டை விட்டு வெளியில வந்த அஷ்ரபி சமீரை தேடி போபால்ல உள்ள அவரோட வீட்டுக்கே போயிட்டாங்க. அப்பதான் இளம்பெண்ணுக்கு பெரிய ஷாக்கே காத்திருந்துச்சு. சமீருக்கு ஏற்கனவே கல்யாணமாகி 2 பிள்ளைகள் இருந்திருக்காங்க. அதனால ஆத்திரமடைஞ்ச அஷ்ரபி, என்னைய ஏன் ஏமாத்துனீங்க, ஏற்கனவே கல்யாணமான விஷயத்தை ஏன் மறைச்சிங்க, உங்களை நம்பி நான் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன், இனி தன்னோட அப்பா அம்மா என்னைய ஏத்துக்க மாட்டாங்க, அதனால என்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சண்டை போட்டிருக்காங்க. அப்பதான் சமீரோட மனைவிக்கும் தான் கணவரோட திருட்டு வேலை தெரிஞ்சிருக்கு.
அதனால சமீர் கிட்ட தாம் பங்குக்கு சண்டை போட்ட அவரோட மனைவி இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணனா ஊர் உலகம் மதிக்காது, நான் 2வது கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லி இருக்காங்க. இப்படி 2 பெண்களும் சண்டை போட இடையில திணறின சமீர், நாம கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீ உங்க வீட்டுக்கு திரும்பி போயிருன்னு அஷ்ரபி கிட்ட கெஞ்சி இருக்காரு. ஆனா தன்னோட முடிவிலிருந்து மாறாத இளம்பெண் தன்னையும் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு சமீர் வீட்லயே 3 மாசமா தங்கி இருக்காங்க. அதனால சமீரோட மனைவி கோச்சிக்கிட்டு தன்னோட தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அஷ்ரபி கிட்ட கெஞ்சி கூத்தாடி இருக்காரு சமீர். ஒரு கட்டத்துல மனசு இறங்கின இளம்பெண் ரூபாய் 5 லட்சம் கொடுத்தா நான் போயிடுறேன்னு சொல்லி இருக்காங்க. அவ்வளோ பெரிய தொகைக்கு நான் எங்க போறது, தன்னால அந்த பணத்தை தரவே முடியாதுன்னு சொல்லி இருக்காரு. அதனால 2 பேருக்கும் வாக்குவாதம் எல்லை மீறி இருக்கு. இளம்பெண்ணோட அழுத்தம் தாங்க முடியாம அவங்க கழுத்தை நெரிச்சிருக்காரு சமீர். அதுல சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க அஷ்ரபி. அடுத்து தன்னோட மனைவிக்கு போன் பண்ணின சமீர் நடந்த விஷயத்த சொல்லி வீட்டுக்கு வர வச்சிருக்காரு. அஷ்ரபி இடத்தை காலி பண்ணினா போதுங்கிற மனநிலையில இருந்த சமீரோட மனைவிக்கு இளம்பெண் உயிரிழந்தது ஒரு வகையில சந்தோஷத்தை தான் கொடுத்திருக்கு. அதுக்கப்புறம் சமீர் தன்னோட மனைவி பெற்றோர்கள் உதவியோட அஷ்ரபியோட சடலத்தை ஒரு இரும்பு பெட்டிக்குள்ள வச்சு வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள செப்டிக் டேங்க்ல நைட்டோட நைட்டா போட்டிருக்காங்க. சம்பவம் நடந்த சில நாட்கள்லயே சடலம் அழுகி துர்நாற்றம் வந்ததுனால மொத்த உண்மையும் அம்பலமாகி இருக்கு. அடுத்து சமீர் அவரோட மனைவி பெற்றோர்களை கைது பண்ணி கம்பி எண்ணெய் வச்சிருக்காங்க காவல்துறையினர்.